எல்லாம் உட்டுலேயே இருக்கேன் சார். எந்த பக்கம் திரும்பினாலும் இதே ஒரு வீட்டில் உள்ள மினி பங்களா மாதிரி தான் இருக்கு. ஜோதிகா கமல்ஹாசன் ஒரு சீன் இங்கே எடுத்தாங்க. ரஜினி சார் வந்தார். அன்பிலீவபிள், இட் டச் மை ஹார்ட். ஹால்லே இப்படி மறைச்சி வச்சிருக்கீங்களே. இட்ஸ் அ பார். ஃபர்னிச்சர் ஃபார் இந்தோனேஷியா. இது வந்து இட்டலி, அதெல்லாம் சைனா அண்ட் சம் சைனீஸ் ஸ்டஃப் இருக்காவிலேயே. அப்புறம் இது லைட்டிங் வந்து ஸ்பெயின். அஜித் சார் அவனுடைய அப்பா அவங்க கூட வாக்கிங் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அவர் இருக்கப்போ சார் இங்க இருந்து பார்க்கும்போது இந்த டால்ஃபின்லாம் துள்ளி குதிக்கிறது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா? யூ கேன் பி ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோலக்ஸ் 10-15 ரோலக்ஸ் வாங்கினாரு. ராகுல் காந்தி வந்திருக்காரு, மோடிஜி வந்திருக்காங்க, அத்வானி, வெங்கையா நாயுடு, மிஸ்டர் நட்டா, அமித்ஷா எல்லாமே. எம்ஜிஆர் அவர்கள் இந்த தங்கம் சாப்பிடுவார் அப்படின்னா கேள்விப்படுறோம். அது என்ன இப்படி ரூமர் தானா, இந்த உண்மையில அது மாதிரி எதுவும் நடந்துச்சா? சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாக்கெல்லாம் இங்கேருந்து தான் போகும். பட் ரஜினி சார் மாதிரி திடீர்னு he will come down. வருவார கீழே வந்துடுவார், வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவார். அன்கட் வித் விகே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மேலே விமானங்கள் பறக்குது, இங்கே வந்து மெட்ரோ போயிட்டு இருக்கு. சென்னையில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய லீ ராயல் மெரிடியன் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த ஹோட்டலோட சேர்மன் வந்து பழனி ஜி பெரியசாமி, ஒரு எழுத்தாளர், பொருளாதார நிபுணர், தொழிலதிபர் அப்படின்ட்டு பன்முகம் கொண்டவர். இங்கே மறக்க முடியாத அந்த அனுபவங்கள் என்னென்ன, திருவான்மையூரில் அவர் வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்வீட் அவைலபிள். கேன் யூ ஓப்பன் இட்? இதுதான் தமிழ்நாடு ஸ்வீட்டு. நம்ம உண்மையில பாப்புலர் ஸ்வீட் இந்த என்டையர் கண்ட்ரியில் யார் வந்தாலும் இந்த ஸ்வீட் தான் விரும்புவாங்க, இதெல்லாம் விரும்பி கேட்பாங்க. ஆமாம், இது என்ன என்டையர் தமிழ்நாடு கல்ச்சர். எல்லாம் உட்டுலேயே இருக்கேன் சார். எந்த பக்கம் திரும்பினாலும் இதே ஒரு வீட்டில் உள்ள மினி பங்களா மாதிரி தான் இருக்கு. கம்ப்ளீட்டாக இதெல்லாம் வந்து செட்டிநாடு கல்ச்சர். எவ்ரிதிங் இஸ் ஆல் ஹேண்ட் கார்வ்டு. எல்லாம் கையாலே பண்ணது. ஆமாம், கம்ப்ளீட்டாக இது வந்து சார் இது எங்கே தான் முடியுதுன்னு தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்குது. இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இது மட்டும்? 2300 ஸ்கொயர் ஃபீட். ஓ, எவ்வளோ சார் ரெண்ட் இது? அது ரெண்ட் டிபெண்டிங் ஆன் த பார்ட்டி. சம்டைம் ஃப்ரீ, அடியில் பார்த்தா கூட. அதை தாங்கி நிற்கிற இந்த இது கூட ஒரு வேலைப்பாடோடு பண்ணியிருக்காங்க. இங்கே யார் சார் விரும்பி, யார் இங்கே வரவங்க இதை ரொம்ப விரும்பி ரொம்ப நேசிச்சு இங்கே தங்குவா? இங்கே யார் மோஸ்ட்லி இங்கே யார் தான் தங்குவா? ஆல் தி விஐபிஸ். இல்லை, யாராச்சும் பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன், வந்தால் அவர் இங்கே தான் தங்குவார், இதுதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு. அது ஏன் சொல்லுவாங்க, நிறைய பேர் இந்த ஸ்வீட் தான் கேட்பாங்க. அந்த பிரசிடென்ட் இது இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது பாப்புலர். ஒரு கோயில் மாதிரி எனக்கு இது பண்ணிருக்கோம். நீங்க மேப் அமிச்சோன்னா சார், பக்கத்துல இது மாதிரி கடலுக்கு கிட்டக்க காமிச்சிச்சா, சரி என்ன அப்படின்னு இப்போ வந்தோட தான் தெரியுது. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீன். கடல் பார்க்கறது எப்பவுமே எனக்கு ஆசை. அது ஒரு அழகு. அது ஒரு அங்க வந்து ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல பிரிட்ஜ் இருக்கும், இங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல பீச் இருக்கு. பீச் பரவாயில்ல, பிரிட்ஜ் அண்ட் பீச். ஆமா, பிரிட்ஜ் அண்ட் பீச். சார் இன்னைக்கு லீ ராயல் மெரிடியன் அப்படிங்கிறது சென்னையில வந்து ஒரு பெரிய பிராண்டுன்னு சொல்லலாம். தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது.
ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட், ஒரு 240 ரூம்ஸ் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஓனரோட வீடு எப்படி இருக்கும், இதுவே இப்படி இருக்கு அப்படின்னா நிறைய கியூரியாசிட்டி இருக்கும். சரி, அதனால வீட்டுக்கே வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஆமாம், மகிழ்ச்சி. பட் அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்தோம். திஸ் அ வெரி சிம்பிள் லிவிங், சிம்பிள் லைஃப், பட் அட் த சேம் டைம் ரொம்ப காம் அண்ட் பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர். இன்னும் ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும் போல சார். ஆமாம், it just we walk into the beach. இது பல சுனாமி இதெல்லாம் வரப்பெல்லாம் கூட இது இந்த இடம் அஃபெக்ட் ஆகலை. ஓ, என்ன சொல்றீங்க, இது வரைக்கும் கூட தண்ணி வரலைங்களா? தண்ணியெல்லாம் பிகாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் வால் இட் வெண்ட் ஆன் வெல். காலையில் வந்து வாக் பண்ணுறோம். வாக் பண்ணுறது ஈஸி. ஒரு 1 வே 1 கிலோமீட்டர், அப்புறம் திரும்பி வருது. இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. இது எப்படி கட்டினதுக்கு அப்புறம் தான் வாங்கினீங்களா இல்லை புதுசாவே? இது என் ஃப்ரெண்டு ரமணா ஷெட்டின்ட்டு துகார்ன்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்டில் இருக்கும் பொழுது எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, நாங்கள் we are looking for some place on the beach அப்படின்னாங்க. ஸோ there is one thing available. நாங்களாம் பில்டு பண்ணுறோம்னு சொன்னோன்னே உடனே புக் பண்ணிட்டோம். புக் பண்ணி வாங்கிட்டோம். ரிவ்யூ நல்லா இருக்கும். இந்த ஹோல் 1v1 that is up to 1 kilometer you can keep on walking. நாங்கள் போனோடனே யூ breathe fresh air பண்ணிட்டு காலையில் போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். நல்ல ஒரு ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ, ஒரு அமைதியா. அஜித் சார் அவனுடைய அப்பா அவங்க கூட வாக்கிங் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அவர் இருக்கப்போ அவர் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுவார். பட் நவ் அண்ட் தென் ஹி வில் கம் டு தி பீச். இங்கே அவரெல்லாம் வாக் பண்ணுறப்போ அப்படி ஜாலியாக. பட் அவர் ரொம்ப ஜாலியான மனுஷன். அதே மாதிரி சரத்குமார் வீடு பக்கம் தான். சரத்குமார் யூஸ் டு வாக். இந்த வீட்டில் மொத்த அறைகள் அப்படின்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார் மொத்தம்? இது 5000 ஸ்கொயர் ஃபீட்டு, 4 பெட்ரூம் அண்ட் கிச்சன் இதெல்லாம் இருக்குது. சார், நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடத்த ஏதோ ஒரு சினிமாவில் பார்த்தது மாதிரியே இருக்குங்களே. நான் நினைக்கிறது சரியா இருக்கு? இது ஆக்சுவலி வேட்டையாடு விளையாடுல ஜோதிகா அண்ட் கமல்ஹாசன் ஒரு சீன் இங்கே எடுத்தாங்க. ஓ, அதான் இதே இடம் தான். இதே லிவிங் ரூமில். ஆக்சுவலி அந்த ஒரு சீன் பார்த்தா அமெரிக்கா மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே திருவான்மையூரில் எடுத்தது தான் நம்ம ஊரில். ஒரு சீன், ஒரு சீனால். ஆனால் எடுக்கும்போது ரொம்ப அது டைம் எடுத்துருக்கும். டைம் நம்ம ஒரு ½ டே. ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க? ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து அமெரிக்கா தானே. ஆமாம், அமெரிக்கா மாதிரி வீடு இருக்கும். சார், முதல் முறையா இங்க வந்துட்டு இந்த கடற்கரை, அந்த ஒரு சூரியன் உதயமாகறதெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்தப்போ பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு அந்த ஒரு தருணம்? ஸோ எக்ஸைட்மெண்ட். அப்படியே ரொம்ப பர்டிகுலர்லி எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப நினைச்சது மாதிரியே அமைஞ்சிருச்சு. சார், இங்க இருந்து பார்க்கும்போது இந்த டால்ஃபின்லாம் துள்ளி குதிக்கிறது மாதிரிலாம் சில வீடியோல பார்க்குறது இங்க பார்க்க வாய்ப்பு இருக்கா? யூ கேன் பி ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். சலிக்கவே சலிக்காததுல ஒண்ணு கடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க தினத்தோறும் கடலை பாய்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது உண்மையா? ரொம்ப டஃபஸ்ட் டே இருந்துன்னு வச்சுங்க. அப்போ வந்து யூ வாண்ட் டு பி பீப்புள் டேக் மெடிடேஷன், தே டேக் அதர் திங்ஸ். நான் வந்து ஐ கம் ஹியர் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் 15-20 மினிட்ஸ். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நின்னா அப்படியே கூல் டவுன் ஆகிடும். இப்போ நம்ம கடல் கரையோரம் இருக்கிற மக்களுக்கே இது மாதிரி வெள்ள அபாய எச்சரிக்கை, இது மாதிரி பார்த்துருங்க, மழை புயல்னா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த சமயத்தில் சின்ன ஒரு பயம் இருக்குங்களா, இப்படி ஒட்டியே இருக்கு அப்படின்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஈவன் சுனாமி வந்தப்போ கூட எங்கள் காம்பவுண்ட் வந்து அந்த வாட்டர் அப்படியே தான் போச்சு, வழியே உள்ளுக்கு வரல. அதனால நம்ம ராயல் மெரிடியன் ஹோட்டல்ல ஒவ்வொரு பொருட்களையுமே பார்த்து பார்த்து இறக்குமதி பண்ணீங்க. ஸ்பெயின், இத்தாலி, அமெரிக்கா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்கல்ல. உங்க வீட்டில் அது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இருக்குங்களா? பார்த்து பார்த்து வாங்கினது அது மாதிரிலாம் சார்? இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஆர் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஃபர்னிச்சர் ஃப்ரம் இந்தோனேஷியா, இது வந்து இட்டலி, அதெல்லாம் இட்டலி, சைனா அண்ட் சம் சைனீஸ் ஸ்டஃப் இருக்காவிலேயே. அப்புறம் இது லைட்டிங் வந்து ஸ்பெயின். இது இங்கேயே கிடைக்கும், நம்ம இந்தியாவிலே கிடைக்கும், குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலே கிடைக்கும். ஆனால் இதை இந்தோனேஷியாவில் வாங்கினதுக்கு என்ன காரணம்? இப்போ அந்த காலத்தில் வந்து வெளியில் போகிறப்போ ஒரு ஞாபகம் வருத்தமா, ஒரு when I buy something, when I see something உடனே வாங்கிடுவேன். மனசுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிடுவேன். பிடிச்சிச்சுன்னா உடனே வாங்கிடுவீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கே ஃபிட்டப் பண்ணலாம். இது வந்து
இஸ் ஆல்சோ ஃப்ரம் சைனா. அது மாதிரி பல இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த அட்மாஸ்பியர் கிடைக்கும். இதோட இது நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். அதுவும் பாருங்க, அது ஒரு எனக்கு ஒரு சைனீஸ் ஃப்ரெண்ட் கிஃப்டட் இட். ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஆர்ட். அது ஆர்ட் லவர்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது கிச்சனுங்களா சார்? ஆமாம், அது அந்த பக்கம் கிச்சன். இது வந்து ட்ரை கிச்சன் பேர். இது வந்து ஒரு மரத்தினுடைய ரூட்டில் பண்ணது, வேர்லேருந்து பண்ண இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீஸ். அது கொண்டு வரதுக்கே பெரிய எஃபோர்ட்டாக இருக்குது. சார், நீங்கள் எம்ஜிஆர் சாரோட பழகினும் போது அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு அவர் கவனிப்பார் அப்படின்ட்டு நீங்கள் அவர் கூட நிறைய சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்தீங்க. நீங்கள் இது மாதிரி கூட்டிகிட்டு வந்து விருந்தெல்லாம் வைக்கிறது உண்டா எல்லாருக்கும்? அப்சல்யூட்லி. நம்ம தனியாக சாப்பிட்றதே எனக்கு பிடிக்காது. இங்கே யார் வந்திருக்கா சார்? இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்து சம் ஆஃபீஷியல்ஸ், ஜட்ஜஸ், they used to come here. அப்புறம் எங்கள் மெஸ்ஸஸ் வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்காங்க. பசங்கள்லாம் வெளியில் இருக்காங்களா? எல்லாமே 2 பேர் அங்கே இருக்காங்க, 2 பேர் இங்கே இருக்காங்க. உங்களுடைய பொண்ணோட அந்த கல்யாணத்துக்கு பார்த்தோம், எல்லாருமே வந்துருந்தாங்க. வராத பிரபலங்களே இல்லை போல. ரஜினி சார்லேருந்து சினிமாவில் கமல் சார் வரைக்கும், இன்னைக்கு இருக்கிற சிஎம். எப்படி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும்? நான் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவன் இல்லையில, பட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. எல்லா துறையிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் என்னையும் மதிக்கிறாங்க. அந்த மதிக்கிற ஒரு தன்மையினால தான் they honored me by their attendance. ரஜினி சார் ரொம்ப நண்பர் உங்களுக்கு? ரொம்ப சிறந்தவர், ஒரு போற்றக்கூடிய மனிதர். பல மூவிஸு, சிவாஜி இது மாதிரி மூவிலாம் நம்மளது தான் முதல்ல எடுத்தாங்க. நம்ம சீனே ஃபர்ஸ்ட் சீனே லீ ராயல் மேட்டின் தான். அவருக்கு ஒரு பிலீஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே எடுத்தா கொஞ்சம் அவரு தானும் ப்ரொடியூசர் தானும் whenever they call me, அவர் ரஜினிகாந்த் மூவினா நோ கொஸ்டின். அது மாதிரி கமலுக்கு நோ கொஸ்டின். ஏதோ ஒரு பர்த்டேக்கு சார் இது மாதிரி அவர் வெளிநாடு போயிட்டாரு அப்படின்ட்டு சொன்னப்போ வந்து உங்கள் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாராமே, அது அப்படியே யாருக்குமே தெரியாமல் அந்த சர்ப்ரைஸ் எப்படி மெயின்டைன்? ஆமாம், ஏன்னா பிகாஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிங்கிறது பீப்புள் வந்து ஒரு ஹோட்டலில் தங்குறப்போ அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். ப்ரைவசினா ப்ரைவசி. லாஸ்ட் இயர் இன் சிகாகோவில் வந்து கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. என்னுடைய நண்பர் இளையராஜா அவர்கள் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு கான்சர்ட் பண்ணி நடத்தினார். இளையராஜா அவர்கள் மியூசிக் முடித்த உடனே கிளம்புறோம். ஆனால் ஆர்கனைசர் சொன்னாங்க, இல்லை நீங்கள் உட்காருங்க, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க. அப்போ வீடியோவில் ரஜினி சார் வந்தார். அன்பிலீவபிள். எனக்கு வாழ்த்துறை சொல்கிறதுக்காக 50 ஆண்டு நினைவு விழாவை வாழ்த்துக்களை சொல்லவும் என்னைய பெருமைப்படுத்துக்கும். ஈ கேம் ஆன் த டிவி. இட் டச் மை ஹார்ட். இந்த ஸ்பேஸ் என்ன ஸ்பேஸ் சார்? இது ஹால்லே இப்படி மறைச்சி வச்சுருக்கீங்களே? அது இட்ஸ் அ பார். நான் அதை கேட்கலாமா நினைச்சேன். அது இட்ஸ் அ பார் வித்தவுட் லிக்கர். இல்லை, இப்போ வித்தவுட் லிக்கர். இப்போ இதோட இதை சொல்லுங்களேன். இது என்ன, இது மாதிரி ஹால்லே இது அமைக்கிறதுக்கான என்ன காரணம்? இல்லை, இது கன்வீனியன்ட். வந்து இது லிவிங் ரூம்னு பேர். அமெரிக்காவில் வந்து இங்கே தான் முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இங்கே என்ன வேணாலும் சர்வ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து எம்டியாக இருக்குது, ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும்போது எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும். இது பண்ணிட்டு பீச்சை பார்த்துட்டு என்ஜாய், யார் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த வந்தோம் அந்த ஸ்டேஜ் பார்த்தாங்க சார். அது என்ன சிலை? அது அந்த மரத்திலேயே ஒன்று வச்சுருக்கீங்களே. இதுக்கு பேர் வந்து அன்பிளான்ட் வே டு பை திங்ஸ். ஆனால் எங்களுக்கு பார்க்கறது வந்து ஒன்று பார்த்து செஞ்சது மாதிரி இருக்கு. அதான் வந்து காரணம் என்னன்னா, அதான் ஒரு சிலர் வந்து பிளான் பண்ணி பியூட்டிஃபை பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறது. இது சைனீஸ் மார்பிள். இது மாதிரிலாம் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் எப்படி சார் கார் பிரியர்? அது மாதிரி என்னென்ன கலெக்ஷன் நிறைய இது மாதிரி வச்சுப்பாங்களா? அது மாதிரிலாம். எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்.
அது எந்த காரில் போகிறீங்கிறது அன்இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்காவுக்கு நீங்க சொன்னீங்களே ஒரு ஸ்டோரி, இது மாதிரி சார் எம்ஜிஆர் சார் வரும்போது நிறைய கார் நிப்பாட்டி இருந்தீங்க, ஆனா சிம்பிளா அந்த புரோட்டோகால் படி அந்த கார்ல தான் ஏறி போனாரு அப்படின்ட்டு. அதுதான் அதோடைய லெசன் தான். அதான் நினைச்சேன், இதை எங்கேயே இருந்து உதிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம், ஷூர். பிகாஸ் அப்போ அது மாதிரி ஆளுங்கள்லாம் அவரும் அம்பாசிடர் தான் வச்சிருந்தாரு. அவர் என்ன பென்ஸ்லேயே போனார். இன்னொரு விஷயம், என்ன காரில் போகிறீங்க, எப்படி இருக்கீங்க வச்சுட்டு மதிப்பு வந்ததுன்னா அந்த மதிப்பு நம்மளால தாங்காது. அது மாதிரி நகை எதுவுமே போட மாட்டீங்களா? ஏதாச்சும் தங்கம் இருக்குமா அப்படின்ட்டு நானும் பாக்குறேன். கையிலையோ காதலையோ எதுலையுமே இல்லை. அப்பையில இருந்து அது விருப்பம் இல்லைங்களா சார்? யா, இது வந்து சிம்பிள் எனமத்தால பழக்கம்ன்றது எனக்கு எதுலையுமே இது மாதிரி லக்ஸரி ஐட்டம்லாம் பிடிக்கல. The only luxury thing I have is my watch. அது தவிர்த்து தெரிஞ்சுக்கலாமா ரோலக்ஸ். இந்த ரோலக்ஸும் ஏன் வாங்கினேன்னா, ஒரு இது சிங்கப்பூர் போயிருந்தோம், ஒரு நண்பர் அவர் ஒரு 10-15 ரோலக்ஸ் வாங்கினாரு. அப்போ நீங்களும் ஒன்று வாங்கிக்கங்களே அப்படின்னாரு. ஸோ நானும் ஒன்று வாங்கினேன். அலைகளோட சத்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. இல்லை, மனசுல நிறைய அலைகள் இருக்கு. அந்த அலைகளை விட மனத்தெளியில நிறைய அலைகள் இருக்குது. அந்த அலைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துறது இந்த அலைகள். சார், இப்போ பிஜிபி அப்படின்னு சொன்னாலே இப்போ லீ மெரிடியன் தெரியும், அந்த சுகர் மில் தெரியும், அப்புறம் ஸ்கூல் காலேஜ் அப்படின்ட்டு எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதராக இருக்கீங்க. மற்ற என்னென்ன பிஸ்னஸ்லாம் இருக்கிறீங்க? எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இல்லை, நாங்கள் தரணி டெவலப்பர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் வழியாக இப்போ இது கோயம்புத்தூரில் பிஜிபி வில்லேஜ்னு ஒரு 182 அப்பார்ட்மெண்ட் பண்ணோம். இது மாதிரி வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டும் டெவலப் பண்ணுறோம், பட் ஸ்லோலி. அந்த ராயல் மெரிடியன் ஏலத்துக்கு போனதை மீட்டுட்டு கொண்டுட்டு வந்ததே உங்களுடைய எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த சமயங்களில் உங்களுடைய நேரங்கள் அப்படிங்கிறது எப்படி செலவழிப்பீங்க, காலகட்டங்கிறது எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஏலத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னோம்? ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் ஒன்றே தான் சஃபர் பண்ணணும். யூ சஃபர் அலோன். எனக்கு என்னை சுற்றியில் இருக்கிறவங்க, என்னுடைய ஆஃபீஸு, அந்த பீப்புள் எல்லாமே தே வேர் வெரி ஹெல்ப்ஃபுல். அப்போ நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் இந்த பெரிய கண்டத்துலேருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பட் ஃபைனலி சஃபரிங்னா மோஸ்ட் ஆஃப் த சஃபரிங் நீங்கள் தான் சஃபர் பண்ணணும். சார், இப்போ காரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு நினைவுகள் ஏற்படுத்துது? இப்போ கார் அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு லக்ஸுரி, சில பேருக்கு ஆடம்பரம், சில பேருக்கு இது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் ஒவ்வொரு விதமானது இருக்கும்ல உங்களுக்கு? இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாகனம். அவ்வளோதான். அதுதான் அந்த காரு. அது Volvo. அது நமக்கு அதுதான். பட் எந்த காரில் போகல, யார் இருக்காங்களோ அந்த காரில் போனால் சரி, அவ்வளோதான். இப்போ உங்களை கூப்பிட கூட வந்திருக்காங்க இப்போ, அவ்வளோதான். நீங்கள் வர சொல்லி ஹோட்டல்லேருந்து வந்திருக்காங்க இப்போ. மோடிஜி இங்கே வந்தப்போ ஒரு ஃப்ளோர் இது பண்ணுவாங்க, ஒரு 5-6 ரூம் இது பண்ணுவாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி சார் இருக்கும்? அவரும் நானும் சேர்ந்து சாப்பிடுவோம். எம்ஜிஆர் அவர்கள் இந்த தங்க சாப்பிடுவார் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அது என்ன இப்படி ரூமர் தானா, இல்லை உண்மையில அது மாதிரி எதுவும் நடந்துச்சா? அவ்வளோ சூப்பர் ஸ்டார்னை விட எவரி மூவி, நிறைய மூவி இங்கே எடுத்துக்கலாம். சிவாஜி ஒரு 5-6 மூவி. அதில் அதிக விலை கொடுத்து சாப்பிட்ட ஃபுட் அப்படின்னா என்ன? லாப்ஸ்டர். அமெரிக்காவில் ஒரு நியூயார்க் ரெஸ்டாரண்ட்டில்